திருச்சியில் 11 கிராம ஊராட்சிகளை திருச்சி மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், வணக்கம். சாலை மறியல் போராட்டத்தின் வாயிலாக அப்பகுதிவாசிகள் கூறுவது என்ன, விவரிங்க. வணக்கம். அதாவது திருச்சி மாநகராட்சியை பொறுத்தவரையில் மொத்தமாக தற்போது 65 வார்டுகள் இருக்கிறது. அதனை 100 வார்டுகளாக உயர்த்துவதற்காக மாநகராட்சி திட்டமிட்டிருந்தது. இதன் காரணமாக இந்த மாநகராட்சியோடு கிராமங்களை இணைக்குவதற்கான அரசாணையானது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வெளியிடப்பட்டது. இந்த நிலையில இந்த மாநகராட்சியோடு இணைக்க இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணிகண்டம், அந்தநல்லூர் ஒன்றிய பகுதி, குமாரவயலூர், அதவத்தூர், பள்ளக்காடு, கொய்யாத்தோப்பு, இது இல்லாமல் லால்குடி, மணச்சநல்லூர் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய 11 ஊராட்சிகளை திருச்சி மாநகராட்சி இணைப்பதற்காக அந்த முயற்சிகளை மாநகராட்சி மேற்கொண்டுள்ளது. இதற்கு இந்த அறிவிப்பு வெளியிட்ட உடனே போட்டோ எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா உங்களுக்கு? அப்போ போட்டோ ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. மாசம் 2 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. பார்த்தோம்னா இந்த கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டும் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தும் பல தரப்பட்ட முறையில் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாநகராட்சியோடு இணைக்கக்கூடாது என்று போராட்டங்களை மேற்கொண்டனர். இந்த நிலையில தற்போது திருச்சி சோமரசம்பேட்டை எம்ஜிஆர் சிலை முன்பாக பார்த்தோமேயானால் இந்த சோமரசம்பேட்டை, அதவத்தூர், குமாரவயலூர் போன்ற இந்த கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் அந்த குடும்பமாக அவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த பகுதியில சாலை மறியல் போராட்டத்தில் காலை 9 மணி முதல் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த போராட்டத்தில் விவசாய அமைப்பை சேர்ந்த மாப்பா சின்னதுரை அவர்கள் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்ற போது அவரை வீட்டு காவலிலேயே காவல்துறையினர் அவர் வைத்திருந்தனர். தொடர்ந்து தற்போது போராட்ட களத்திற்கு அந்த மாப்பா சின்னதுரை அவர்கள் வருகை தந்து இந்த எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் மாநகராட்சியோடு இணைப்பதன் மூலம் எங்கள் வாழ்வாதாரம் முழுவதுமாக பாதிக்கும், இப்பகுதி முழுவதுமே 90% விவசாயத்தை நம்பியே இருப்பதாகவும் 100 நாள் வேலை திட்டம் போன்ற அனைத்துமே பாதிப்பு ஏற்படும் என இந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் அவர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களாக இருக்கிறது. தற்போது இந்த போராட்டம் தொடர்ந்து நீடித்து வருவதன் காரணமாக திருச்சியில் இருந்து இந்த பகுதி வழியாக செல்லக்கூடிய முற்றிலுமாக பேருந்துகள் மற்றும் அனைத்துமே முழுவதும் இந்த பகுதி முழுவதும் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடும் நபர்களிடம் காவல்துறையினர் பேசி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி தினேஷ்.